கியூபாவில் இருக்கிற சேக்குவாரா ஃபோட்டோ போட்டுன்னுக்குறோம். கியூபாவில் இருக்கிற சேக்குவாரா ஃபோட்டோ போட்டுன்னுக்குறோம். 2 கோடி மக்கள் தான் கியூபாவில் நடந்த புரட்சி. முதலாளி தொழிலாளி. ஆனால் தொழிலாளி முதலாளியை பார்த்து ஹாய்னா கை கொடுத்தா கை கொடுப்பான். அவங்களுக்குள்ள ஒரு ட்ரெஸ் கோடு பார்த்தீங்கன்னா, ஒரு காஃபி ஷாப்பில் அவனும் உக்காண்டிருப்பான், இவனும் உக்காண்டிருப்பான். ஒரு முதலாளி ஒரு வர்க்க போராட்டம் இருந்தது அங்கே. அப்படியாப்பட்ட இங்கே அப்படி கிடையாது. ஆடு மாடெல்லாம் ஊர் தெருவில் போகலாம். ஆனால் ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் நீ வரக்கூடாதுன்றாங்க. நாய் பூனெல்லாம் தொட்டு பழகலாம். ஆனால் ஷெட்யூல் காஸ்ட் மக்களை தொட்டால் தீட்டுன்றான். பொது இடத்துல தண்ணி ஆடு மாடி பண்ணி தண்ணி குடிக்கும். ஆனால் மனுஷன் போய் தொட்டால் தீட்டுன்றான். அப்படியாப்பட்ட சமூக கட்டமைப்பில் இங்கே ஒரு மாற்றம் ஏற்பட்டது பற்றியா, புரட்சி ஏற்பட்டதா, அதுதான் பகுஜன் சமாஜ் கட்சி. கியூபாவில் நடந்த 2 கோடி மக்கள், இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் 24 கோடி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியில் எந்த ரத்தம் சிந்தாத, எந்த மக்கள் உயிரை எடுக்காத, உயிரை கொடுக்காத ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டதுன்னா அது உத்தரப்பிரதேசம். 4 முறை முதலமைச்சரான 100 சேக்குவாரா ஒரு மாயாவதி, 1000 பிடல் காஸ்ட்ரோ ஒரு கன்சிராம் ஐயா. அங்கே ஆட்சி அதிகாரத்தில், கியூபாவில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பட்டு சேக்குவாரா பக்கத்து நாட்டுக்கு போகிறாரு. அவர் கதை முடிஞ்சிடுச்சு. அவருடைய எலும்பு கூட இப்போ தான் ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி தான் அவருடைய எலும்பு கூட கண்டுபிடிச்சாங்க. பிடல் காஸ்ட்ரோ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார். ஆனால் 274 அட்டம்ப்டில் வாழ்ந்தார். அவர் சேவிங் கிரீமில், ஸ்விம்மிங் பூலில் எங்கெல்லாம் அட்டன் பண்ணாங்க, தலைமுறை வாழ்க்கையை வாழ்ந்தார். யார்? பிடல் காஸ்ட்ரோ. சேக்குவாரா கதை முடிஞ்சிடுச்சு. அதுதான் பாபா அம்பேத்கர் சொல்வார், நான் பகவான் புத்தர் பாதை எடுத்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், என்னுடைய பாதை நேர்வழி பாதை. கம்யூனிஸ்ட்ன்றது ஒரு குறுக்கு வழி பாதை. அந்த குறுக்கு வழி பாதையில் அந்த பாதை அடைஞ்சாக்க ஒரு ஆபத்து இருக்குதுன்றார். அந்த ஆபத்தை தான் சேக்குவாரா மூலம் அவருடைய பார்வையில் பார்த்தோம். சேக்குவாராவை பார்த்தோம், பிடல் காஸ்ட்ரோ பார்த்தோம். 24 கோடி மக்கள் யூபியில் ஆட்சி அதிகாரத்தை கன்சிராம் கைப்பற்றிட்டு கயிற்கட்டில் உட்காந்து தாபாவில் சாப்பாடு சாப்பிட்டு வந்தார். ரோட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னடனா பாபா அம்பேத்கர் சொன்ன அந்த பாதையில் போனதால் இன்றைக்கி கன்சிராமே ஒரு ஆட்சி அதிகாரத்தை போய்ட்டு ஒரு தாபாவில் உட்காந்து கயிற்கட்டில் உட்காந்து சாப்பிட்டு வந்தார். எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கி பெகஞ்சிக்கா எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியாப்பட்ட பாபா அம்பேத்கர் பாதைன்றது, ஜெய்பீம் மாடல்ன்றது சாதாரண மாடல் கிடையாது. ஒரு மனிதத்தை சொல்கிற ஒரு மாடல், அது சமத்துவத்தை சொல்கிற மாடல், ஒரு சகோதரத்தை சொல்கிற மாடல்.